ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 2 பார்க்கலாமா? நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1 2 3 4 5 இப்படியே போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ரீகால்னா நம்ம நினைவு கூர்தல். ஏற்கனவே நம்ம இது மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம் எல்கேஜி யூகேஜிலெல்லாம். ஸோ அதை நினைவு கூற போகிறோம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டுனா நல்லா பார்த்துட்டு இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 ட்ரீ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஃப்ரூட் இருக்குது, மேங்கோ ஃப்ரூட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேர்ட்ஸ்லாம் அதை சுற்றி பறந்துட்டுருக்கு. இந்த பேர்ட்ஸ்லாம் இந்த மேங்கோவை பறித்து சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் த ட்ரீஸ். டோட்டல் அப்படின்னா மொத்தம் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் நம்பர்னா மொத்தமாக எத்தனை நம்பர் அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த ட்ரீஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மேங்கோ ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணுவோமா? பாருங்க, 1 2 3 4 5 இருக்குது. இந்த ட்ரீல மட்டும் 5 இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 6 7 8 9. ஸோ டோட்டலாக 9 மேங்கோஸ் இருக்குது. நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் இன் த பிக்சர். ஸோ டோட்டலாக எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது இந்த பிக்சரில் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 பேர்ட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம இங்கே 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் எவ்ரி பேர்ட் ஈட்ஸ் 1 ஃப்ரூட். ஒவ்வொரு பேர்டும் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுதான். ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் வில் ரிமைன் இன் த ட்ரீஸ். அப்போ மிச்சம் எத்தனை ஃப்ரூட் இந்த ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேர்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுது, இந்த பேர்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுது. அதே மாதிரி இந்த பேர்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுது, இந்த பேர்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 மேங்கோஸ் மிச்சம் இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்கே சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 7லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்படி சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷனுடைய சிம்பிள். ஸோ இப்படி போட்டால் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதுவே இப்படி போட்டால் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 7 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 3 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம், அதாவது அடிச்சிட போகிறோம். ஓகே, ஸோ 3 நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஒன்று அடிச்சிடலாம். 1 2 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சா? இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 லைன்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுடைய பேலன்ஸ், அதுதான் லெஃப்ட் ஓவர். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா ரிமைனிங் அப்படின்னு சொல்லலாம், லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே பாருங்க, நமக்கு -1 சொல்லியிருக்காங்க. அப்போ 1 நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா நமக்கு எத்தனை இருக்குங்க? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த 1 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 5 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். 1 2 3 4 5. இங்கே பார்த்தீங்கன்னா 4 என்ன பண்ண போகிறோம்? டேக் அவே பண்ண போகிறோம், அதாவது இதுலேருந்து எடுத்துட போகிறோம். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாமா? லாஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. அப்போ
லெஃப்ட் ஓவர் எத்தனை, ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்க, ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்றை நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 9 இருக்குது. ஸோ 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ அதில் 2வை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக் அவே பண்ண போகிறோம். அப்போ 2 லைன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 2. இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஸ்லீப்பிங் லைனில் இருந்துச்சுன்னா இதை என்னென்னு சொல்லுவோம்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா காலம் சப்ட்ராக்ஷன், இது வந்து ரோ சப்ட்ராக்ஷன். சரி, இப்போ இதுவும் சேம் தான். இது வந்து இப்படி நீட்டாக கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டிங் லைனில் நமக்கு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே சப்ட்ராக்ஷன் தான். எப்படி சொல்கிறேன் பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் 8 - 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா 8 லைன்ஸ் போட்டு 4 லைன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. அப்போ 4 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? 1 2 3 4. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இருக்கா? ஸோ இங்கே நம்ம 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 3 - 1. அப்போ எத்தனை லைன் ட்ரா பண்ணணும்? 3. 1 2 3. எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? இப்போ ரிமைனிங் எத்தனை? 1 2. ஸோ 2 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6. அப்போ 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6. எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுமா? பாருங்கள் 1 2 3 4 5. லெஃப்ட் ஓவர் எத்தனை? 1. ஸோ 1 இங்கே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் 7 - 3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். லார்ஜர் நம்பர் எது? 7 தானே? ஸோ அதுதான் நமக்கு எப்போவுமே மேலே கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ 7 ஃபிங்கர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இங்கே பாருங்கள் 7 ஃபிங்கர்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் 7 ஃபிங்கர்ஸ். இப்போ என்ன பண்ணணும், அதுலேருந்து 3 ஃபிங்கர்ஸை டேக் அவே பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? டேக் அவே 3 ஃபிங்கர்ஸ். அப்போ 3 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறோம், அதாவது மடக்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள் 3 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணலாமா? 1 2 3. அப்போ லெஃப்ட் ஓவர் எத்தனை பாருங்கள்? 1 2 3 4. அப்போ ஆன்சர் பாருங்கள் 4 வந்துருச்சா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் போடலாம், இல்லை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 2 தானே? ஸோ டேக் 2 ஃபிங்கர்ஸ் அண்ட் ஃபோல்ட் 1 ஃபிங்கர். இங்கே கீழே என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்கா? அப்போ 1 வந்து ஃபோல்ட் பண்ணிடுறேன். we get என்ன நம்பர் வந்திருக்கு? 1 வந்திருக்கா? ஸோ 1 இங்கே போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டேக் 5 ஃபிங்கர்ஸ் 1 2 3 4 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன்? 4 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, 1 2 3 4 ஃபோல்ட் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் நமக்கு? ஒன்றே ஒன்று தானே இருக்குது. அப்போ லெஃப்ட் ஓவர் 1. ஸோ 1 வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேக் 9 ஃபிங்கர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 ஃபிங்கர்ஸ் நான் எடுத்துட்டேன். அதில் என்ன பண்ண போகிறோம்? 2 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் 2 ஃபிங்கர்ஸ் 1 2. அப்போ எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 7 வந்துருச்சு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நோ மோர் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்டிங் 1 ஃப்ரம் எனி நம்பர் கிவ்ஸ் இட்ஸ் ப்ரிசீடிங் நம்பர். எந்த ஒரு நம்பர்ல இருந்தும் 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? ப்ரிசீடிங் நம்பர் வருமா? அது என்ன ப்ரிசீடிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா அதோடைய பிஃபோர் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்?
எஸ் 6. ஓகே, ஸோ இதுதான் ப்ரிசீடிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்பர். ஓகே, முன்னாடி நம்பரை தான் ப்ரிசீடிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே பின்னாடி இருந்தால் சக்சஸிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு முன்னாடி நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நான் 3 எடுத்துக்கிறேன். இப்போ 3க்கு ப்ரிசீடிங் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 3க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 2 வருமா? அப்போ இதுதான் ப்ரிசீடிங் நம்பர். ஓகே, இப்போ பாருங்க, அதாவது ஒரு நம்பர்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரிசீடிங் நம்பர் கிடைக்கும். நீங்கள் 2, 3 எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணாலாம் ப்ரிசீடிங் நம்பர் கிடைக்காது. 1 சப்ட்ராக்ட் பண்ணாதான் ப்ரிசீடிங் நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ பாருங்க, எல்லா இடத்துலையும் நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரிசீடிங் நம்பர் எழுத போகிறோம். அதாவது முன்னாடி நம்பர் எழுத போகிறோம். இப்போ பாருங்க, 9 - 1. அப்போ 9க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 9க்கு முன்னாடி நம்பர் என்ன? 8 இல்லையா? அதுதான் ஆன்சர். பாருங்க, நான் 9 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதில் 1 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறப்ப 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்துடுச்சா? ஸோ இது மாதிரி போடவே வேண்டாம். 1 வந்துச்சுன்னா டைரெக்டாக இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பிஃபோர் நம்பர் போட்டால் போதும். அதாவது ப்ரிசீடிங் நம்பர் போட்டால் போதும். இப்போ பாருங்க, 5 - 1 இருக்கா? அப்போ -1 வந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5க்கு முன்னாடி நம்பர் போட்டுற போகிறோம். என்ன வரும் முன்னாடி நம்பர்? 4 வரும். அதே மாதிரி 8 - 1னா 8க்கு ப்ரிசீடிங் நம்பர் என்ன? 7. 4 - 1னா 4க்கு ப்ரிசீடிங் நம்பர் என்ன? 3. ஓகே, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நம்பர் லைன்ஸ் போட்டோ இல்லை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியோ கண்டுபிடிக்க வேண்டாம். டைரெக்டாக போட்டுடலாம். எப்போ அப்படி போட முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 வந்தால் மட்டும்தான் போடணும். Subtracting the preceding number from any number gives 1. அதாவது ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு ப்ரிசீடிங் நம்பர் என்ன? இப்போ 7 அப்படின்னு எடுத்தா 7உடைய ப்ரிசீடிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது பிஃபோர் நம்பர் என்ன வரும்? 6 வருமா? ஸோ அந்த 6 இங்கே போட்டு இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இது இங்கே என்ன பார்த்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ 1 வச்சு நம்ம பார்த்து ப்ரிசீடிங் நம்பர் போட்டோம். இப்போ ப்ரிசீடிங் நம்பர் இங்கே போட்டு 1 நம்ம இங்கே போடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ரிசீடிங் நம்பர்லாம் வரும், இங்கே வந்து 1 வந்துடும். இப்போ பாருங்கள், 3உடைய ப்ரிசீடிங் நம்பர் என்ன? 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். நீங்கள் வந்து போட்டே பார்க்க தேவையில்ல. நம்ம லைன்ஸ்லாம் போட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிலாம் போட தேவையில்ல. டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். 6உடைய ப்ரிசீடிங் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். ஓகே, 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? 9உடைய ப்ரிசீடிங் நம்பர் 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ட்ராக்டிங் 0. 0னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 0 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? 0 முட்டை அப்படின்னு சொல்லுவோமா? நல்லா படிக்கலன்னா முட்டை வாங்குவ அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா? ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வேல்யூவே கிடையாது. முட்டை, அதாவது நத்திங். ஓகே, ஸோ 0 மீன்ஸ் நத்திங். ஓகே, இங்கே பாருங்க, ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். கேர் தி நேச்சரை கேர் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இந்த கேர்ள் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? வாவ், மை லவ்லி பிளான்ட் வித் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறா. வாவ், என் செடியில் எவ்வளோ அழகாக பூ இருக்கு அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ நெவர் பிளக் இட். பிளக் அப்படின்னா பறிக்கிறது. நெவர்னா மாட்டேன். அவ பூவை வந்து பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஐ நெவர் பிளக் இட், நான் பூக்களை பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த பிளான்ட். இந்த பிளான்ட்ல எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? 1 2 3 ஃப்ளவர்ஸ் இருக்கா? நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளக்ட் பை த கேர்ள். அந்த கேர்ளால் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பூக்கள் வந்து அவள் பறிச்சா? அவன் என்ன சொல்லியிருக்கா? ஐ நெவர் பிளக் இட், நான் பூக்களை பறிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவள் எத்தனை பூக்களை பறிச்சான்னு கேட்குறாங்க. அவள் தான் பறிக்கவே இல்லையே. அப்போ என்ன சொல்லணும்? எதுவுமே பறிக்கலனா 0 அப்படின்னா ஒன்றுமே பறிக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும்? இங்கே 0 போடணும். ஃப்ளவர்ஸ் லெஃப்ட் இன் த பிளான்ட். இந்த பிளான்ட்ல எத்தனை பூக்கள் இன்னும் லெஃப்ட் இருக்கு, மிச்சம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃப்ளவர்ஸும் மிச்சம் இருக்கும். ஏன்னா அவள் எதுவுமே பறிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளவோ அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவள் எதுவுமே பறிக்கல. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணா அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்க, சப்ட்ராக்ஷன் யூசிங் ஸ்டோரி.
subtracting 0 from any number gives the same number. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டக் இருக்குது, இங்கே 3 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, இங்கே ஒரு பாட் கொடுத்துருக்காங்க. இந்த டக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸை கேட்ச் பண்ணணும்னு பார்க்குது. ஓகே, ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்து போயிடுச்சு. ஐ மிஸ்ட் தெம் அப்படின்னு சொல்லுது. நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த பட்டர்ஃப்ளைஸை அப்படின்னு சொல்லுது. அது பறந்து போயிடுச்சு. அப்போ அது எதுவுமே பிடிக்கல. ஓகே, ஒரு பட்டர்ஃப்ளை கூட அது பிடிச்சி சாப்பிடல. அப்போ அது என்னாச்சு, ஏமாந்து திரும்பி வந்துடுது. இப்போ பாருங்க, டோட்டலாக எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில்? 1 2 3 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கா? ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் அது சாப்பிட்டுச்சு? அதுதான் ஒன்றுமே சாப்பிடலையே. அப்போ நத்திங் மீன்ஸ் 0. அப்போ 3லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தானே கிடைக்கும். அதே 3 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதே 3 பட்டர்ஃப்ளைஸ் தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரீ இருக்குது, இதில் மேங்கோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா அந்த மேங்கோவை இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், பறிச்சிட்ருக்கான். சரி, இப்போ டோட்டலாக எத்தனை மேங்கோஸ் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், மேங்கோ பிக்சர் வரைஞ்சிருக்காங்களா? எத்தனை மேங்கோஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இங்கே போட்டுக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா நோ மேங்கோஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மேங்கோவும் கீழே விழலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கீழே ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ நத்திங், எதுவுமே விழலை. நத்திங்னா என்ன சொல்லியிருக்கேன்? 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவன் ட்ரை பண்ணி எதுவுமே கீழே விழலைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அந்த ட்ரீயில் லெஃப்டாக இருக்கிற மேங்கோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. இப்போ பாருங்க, நமக்கு 7 மேங்கோஸ் இருந்தது. அவன் எதுவுமே பறிக்கல. அப்போ ரிமைனிங் எத்தனை? 7. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். பாருங்க, இதே 7 தானே இங்கேயும் வந்திருக்கு, அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் சப்ட்ராக்ட். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? திங்க் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எஸ், அதே நம்பர் தான் கிடைக்கும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ 2 போட்டுக்கலாம். ஓகே, இது ஃபிங்கரில் பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், 2 ஃபிங்கர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இங்கே 2 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எத்தனை ஃபோல்ட் பண்ணணும் பாருங்கள்? 0 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 0 மீன்ஸ் நத்திங், எதுவுமே ஃபோல்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ நான் எதுவுமே ஃபோல்ட் பண்ணல. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2. ஸோ பாருங்கள், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அதே தான். ஸோ ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாமா? ஸோ இங்கே இருந்தும் 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் இதே நம்பர் தான் வரும், 5 தான் வரும். ஸோ 9 - 0 ஆல்சோ 9. ஓகே, இங்கே பாருங்கள், ரோவில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இங்கெல்லாம் ஸ்டாண்டிங் லைனில் கொடுத்தாங்க, இங்கே ஸ்லீப்பிங் லைனில் கொடுத்துருக்காங்க. இது காலம், இது ரோ. ஓகே, இங்கே பாருங்கள், 1 - 0. ஸோ ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தானே கிடைக்கும். அப்போ இந்த 1 நம்ம இங்கே போட்டுக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், 6 - 0 6, 8 - 0 8. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை திஸ். ட்ரா சூட்டபிள் பிக்சர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட். இங்கே பாருங்கள், இங்கே ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். அதுலேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணி லெஃப்ட் ஓவர் எத்தனைன்னு சொல்லணும். நான் வீடு வரைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஹவுஸ் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹவுஸ் ட்ரா பண்ண போகிறேன். இன்னொரு ஹவுஸும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நான் எத்தனை ஹவுஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள்? 1 2 3. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுலேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? 0வை டேக் அவே பண்ண போகிறோம். அப்போ 0னா என்ன? எதுவுமே இல்லை, நத்திங் இல்லையா? அப்போ நம்ம எதுவுமே எடுக்க போகிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எதுவுமே போட்டாவில்ல. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இதுலேருந்து 0வை டேக் அவே பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தானே கிடைக்கும். ஸோ இங்கே 3னா இங்கேயும் 3 தான் நமக்கு வரும். அப்போ அதே 3 ஹவுஸை இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3. ஸோ கவுண்ட் பண்ண எத்தனை வருது? 3யா? இங்கே 3 போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் நோ மோர் பார்க்கலாமா? சப்ட்ராக்டிங் எனி நம்பர் வித் த சேம் நம்பர் கிவ் 0. அதாவது எந்த ஒரு நம்பரையும் அதே நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். அதே நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதே நம்பர்னா என்ன? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான். ஓகே, அதே நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். எப்படின்னு பாருங்க. இப்போ 5 ஃபிங்கர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 5 ஃபிங்கர்ஸில் 5 ஃபிங்கர்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 5 வந்து டேக் அவே பண்ண போகிறோம். ஸோ 5 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5. அப்போ என்ன இருக்குது நமக்கு பேலன்ஸு? ரிமைனிங் எத்தனை இருக்குது? 0. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 5 லைன்ஸ் ட்ரா பண்ணி 5 லைன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரை அதே நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இங்கே ரெண்டுமே சேம் நம்பர் இருந்தால் நமக்கு 0 வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை திஸ் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் why அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துட்டாங்க நமக்கு. இது கரெக்டாக தப்பான்னு சொல்ல போகிறோம், ஏன்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்க, 8 - 8 ஸோ ரெண்டுமே சேம் நம்பர் தானே? சேம் நம்பராக இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு 0 கிடைக்கும். அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், ட்ரூ. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 7 - 0 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு நம்பர்ல இருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தானே கிடைக்கும். ஓகே, இங்கே ரெண்டு சேம் நம்பர் இருந்தால் தான் 0 வரணும். ஆனால் இங்கே சேம் நம்பர் இல்லையே, நமக்கு 0 தானே கொடுத்துருக்காங்க. 0 மீன்ஸ் நத்திங். அப்போ இது ஒன்றுமே இல்லைன்னா இந்த 7 நமக்கு இங்கே அப்படியே கிடைக்கணும். அப்போ 7 - 0னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே என்ன நம்பரோ அதே நம்பர் தான் நமக்கு இங்கே வரணும். ஓகே, அப்போ இது தப்பாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 4 - 4 = 4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? சேம் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 - 4 = 0. ஸோ ஒரு நம்பரை சேம் நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே தப்பாக கொடுத்ததுனால நம்ம இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரீகால் அடிஷன் அப் டு 20 வரைக்கும் அடிஷன் பார்க்க போகிறோம். ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கலர் அடித்து வச்சுருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹிடன் பிக்சர் இன் த அபவுட் சார்ட் பை கலரிங். இங்கே வந்து ஒரு பிக்சர் வந்து மறைஞ்சிருக்கான். ஓகே, ஸோ இதை வந்து கலர் அடிச்சுட்டு அது என்ன பிக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூஸிங் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இதுக்கு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த டோட்டல் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டோட்டல் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. யூஸ் த கலர். இந்த நம்பர் டோட்டல் இருந்துச்சுன்னா இந்த கலர் அடிக்கணுமா, இந்த நம்பர் டோட்டலில் இருந்தால் இந்த கலர் அடிக்கணுமா. ஸோ டோட்டல் அப்படின்னா என்ன? நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் ஆட் பண்ணி வந்திருக்க ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கணும். ஆன்சரை கண்டுபிடிச்சி நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பருக்கு நேராக என்ன கலர் இருக்கோ அந்த கலரை அந்த இடத்துல நம்ம அடிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பெரிய பிக்சர் கிடைக்கும். அது என்ன பிக்சர்னு கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாமா? இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9 + 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைன் ட்ரா பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 9 + 7 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் லார்ஜர் நம்பர் எது? பெரிய நம்பர் எது? 9 தானே பெரிய நம்பர். இதில் எது பெரிய நம்பரோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 9 இன் தி மைண்ட். 9 வந்து மைண்டில் வச்சுக்கலாம். 7 இன் தி ஃபிங்கர். இந்த 7 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 9 இன் தி மைண்ட், 7 in the finger. Okay, 7 fingers எடுத்துக்கலாமா? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 fingers எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம மைண்டில் என்ன நம்பர் வச்சுருக்கோம்? 9 வச்சுருக்கோமா? அந்த 9க்கு ஆஃப்டர் நம்பர் வந்து சொல்லிட்டு வரணும். ஓகே, 9 ஆஃப்டர் 10 இல்லையா? ஸோ ஒரு நம்பராக சொல்லிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, 10 11 12 13 14 15 16. அப்போ ஆன்சர் என்ன? 16 இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் லார்ஜர் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும், ஸ்மாலர் நம்பரை ஃபிங்கரில் எடுத்துக்கணும். இந்த மைண்டில் வச்ச நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் வந்து சொல்லிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 8 + 8ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால 8ஐ மைண்டில் வச்சுக்கலாம், இன்னொரு 8ஐ ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே, 8 in the mind, 8 in the finger. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, மைண்டில் வச்ச நம்பர் என்ன? 8 தானே. அப்போ 8 ஆஃப்டர்லேருந்து சொல்லலாமா? 8 ஆஃப்டர்
9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்தது 16. இங்கேயும் 16, இங்கேயும் 16. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 5 + 11. இதில் லார்ஜர் நம்பர் எது, பெரிய நம்பர் எது, 11 தானே. இப்போ 11 வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த 5 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே, மைண்டில் என்ன வச்சுருக்கோம், 11 வச்சுருக்கோமா. அப்போ 11 ஆஃப்டர்லேருந்து சொல்லலாமா. 12, 13, 14, 15, 16. இதுவும் நமக்கு என்ன தான் வருது, 16 தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 12 + 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. லார்ஜர் நம்பர் 12. 12 வந்து மைண்டில் வச்சுக்கலாமா. 4 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 12 in the mind, 4 in the finger. 1, 2, 3, 4. ஓகே, ஸோ 12 after 13, 14, 15, 16. இதுவும் நமக்கு என்ன தான் வருது, 16 தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 16 + 0 கொடுத்துருக்காங்க. 0 மீன்ஸ் நத்திங், அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ இங்கே சப்ட்ராக்ஷன் சிம்பிள் வந்தாலும் சரி, அடிஷன் சிம்பிள் வந்தாலும் சரி. சப்ட்ராக்ஷன் சிம்பிள்னா என்ன, மைனஸ் போட்டிருப்பாங்க. அடிஷன் என்ன ஆகும், ப்ளஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த சிம்பிள் வந்தாலும் 0வாக இருந்தால் அதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே டைரக்ட் ஆன்சரில் போட்டுடலாம். அப்போ 16 அப்போ ஆன்சர் என்ன தான், 16 தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 15 + 1. இப்போ பார்த்தீங்கன்னா +1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் இங்கே எழுதணும். அதுவே -1ன்னு கொடுத்தாங்கன்னா ப்ரிசீடிங் நம்பர் எழுதுவோம். ப்ரிசீடிங் நம்பர் மீன்ஸ் பிஃபோர் நம்பர் எழுதுவோம். ஓகே, ஸோ +1 கொடுத்ததுனால ஆஃப்டர் நம்பர் எழுதிட்டா போதும். அப்போ 15 கூட 1 ஆட் பண்ணும்போது 15 + 1 16 அப்படின்னு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்பயும் சொல்லலாம், இதில் லார்ஜ் நம்பர் எது 15 இல்லையா, அந்த 15 மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஸ்மால் நம்பரை ஃபிங்கரில் எடுத்துப்போம். அப்போ 15 மைண்டில் வச்சுட்டு ஸ்மாலர் நம்பர் 1 வந்து நான் ஃபிங்கரில் எடுத்துட்டேன். அப்போ இதுக்கு ஆஃப்டர் நம்பர் சொல்லுவோம் இல்லையா. அப்போ 15 ஆஃப்டர் 16. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 16 ஆன்சர். ஸோ இப்படியே சொல்லலாம். நம்ம டேரெக்டாக 1லாம் வந்துச்சுன்னா +1 வரும்போது ஆஃப்டர் நம்பர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 12 + 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் லார்ஜ் நம்பர் 12 வந்து மைண்டில் வச்சுப்போம். 3 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 12 in the mind, 3 in the finger. 12 after 13, 14, 15. ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், 15 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 11 + 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 11 வந்து மைண்டில் வச்சுக்கலாம். 4 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 11 in the mind, 4 in the finger. 11 after 12, 13, 14, 15. ஸோ நம்ம இங்கே 15 போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 14 + 1 இருக்கா. ஸோ +1 வந்தாவே இதுக்கு ஆஃப்டர் நம்பர் போடணும்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் பாருங்கள் 14 மைண்டில் வச்சுப்பீங்க, 1 வந்து ஃபிங்கரில் எடுத்துப்பீங்க. 14 ஆஃப்டர் என்ன ஆகும், 15 தானே கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே 15 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 9 + 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் லார்ஜ் நம்பர் எது, 9 தானே. இப்போ 9 மைண்டில் வச்சுக்கலாமா. 9 in the mind, 6 in the finger. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 9 after 10, 11, 12, 13, 14, 15. ஸோ நான் இங்கே 15 போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் 5 + 10 கொடுத்துருக்காங்களா. இதில் லார்ஜ் நம்பர் 10 மைண்டில் வச்சுக்கலாம். 10 in the mind, 5 in the finger. 10 after 11, 12, 13, 14, 15. ஸோ இங்கே 15 வரும். இங்கே பாருங்கள் 7 + 8 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் லார்ஜ் நம்பர் எது, 8 தானே. அப்போ 8 மைண்டில் வச்சுக்கலாமா. 8 in the mind, 7 in the finger. ஸோ நான் 7 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். 8 after 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ நான் இங்கே 15 போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 13 + 3. 13 தானே பெரிய நம்பர், அதை மைண்டில் வச்சுக்கலாமா. 13 in the mind, 3 in the finger. 13 after 14, 15, 16. ஸோ 16 போட்டுக்கலாமா. இதில் எது பெரிய நம்பர், 10 தானே. இப்போ 10 மைண்டில் வச்சுக்கலாமா. 10 in the mind, 6 in the finger. 10 after 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இங்கே 16 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 10 + 1 11 சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த 6 + 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெரிய நம்பர் 6. இப்போ 6 வந்து மைண்டில் வச்சுக்கலாம். 5 வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 6 ஆஃப்டர் 7, 8, 9, 10, 11. ஸோ 11 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 15 + 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பெரிய நம்பர் 15 தானே. 15 மைண்டில் வச்சுக்கலாமா. 15 in the mind, 2 in the finger. 15 after 16, 17. ஸோ 17 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 7 + 7 ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 7 மைண்டில் வச்சுட்டு 7 ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ 7 after 8, 9,
10, 11, 12, 13, 14. ஸோ இங்கே 14 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அவங்களே கொடுத்துட்டாங்க 16 + 1 17 சொல்லி. ஸோ +1 போட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஆஃப்டர் நம்பர் எழுதிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 14 + 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ பெரிய நம்பர் என்ன இதில் 14 14 in the mind, 3 in the finger, 14 after 15, 16, 17. ஸோ 17 இங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இதில் லார்ஜர் நம்பர் 12 12 in the mind, 5 in the finger, 12 after 13, 14, 15, 16, 17. ஸோ 17 இங்கே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். ஓகேவா, 10 + 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 in the mind, 7 in the finger, 10 after 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ இங்கே 17 போட்டுக்கலாம். இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 14 + 2 வந்து 16 சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் 8 + 9, இதில் லார்ஜர் நம்பர் 9 9 மைண்டில் வச்சுக்கலாம், 8 ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ நான் 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். 9 after 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ நான் இங்கே 17 போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 13 + 0. 0 வந்து ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 13 + 0னா 13 தான் வரும். ஏன்னா 0 மீன்ஸ் நத்திங், இதுக்கு வேல்யூவே கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 9 + 4 9 தானே பெருசு. இப்போ 9 in the mind, 4 in the finger, 9 after 10, 11, 12, 13 போட்டுக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள் +1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ +1னா என்ன பண்ணணும், ஆஃப்டர் நம்பர் போடணும், 12 after 13. ஸோ இங்கே பாருங்கள் 11 + 0 கொடுத்துருக்காங்களா, 0 மீன்ஸ் நத்திங், இது அப்படியே விட்டுருங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க, 11 அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதானே, முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கலர் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 17 எங்கெல்லாம் வருதோ அதுக்கு எல்லோ கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 17 வந்திருக்கு, அவங்களே எல்லோ கலர் அடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு எங்கெல்லாம் ஆன்சர் 17 வந்திருக்கோ அங்கெல்லாம் எல்லோ கலர் அடிக்கணும். இங்கே பாருங்கள் இங்கே 17 வந்திருக்கு, இங்கே 17, இங்கே 17, இங்கே. ஸோ இந்த பிளேஸ்லலாம் நம்ம எல்லோ கலர் அடிச்சுக்கலாம். பாருங்க நான் எல்லோ கலர் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எங்கே 16 வந்திருக்கோ அங்கெல்லாம் ப்ளூ கலர் அடிக்கணுமா. இங்கே பாருங்க அவங்களே ஒன்று அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 16 எங்கெல்லாம் வருதோ அங்கே ப்ளூ கலர் அடிச்சுக்கலாமா. பாருங்க நான் ப்ளூ கலர் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 15க்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் 15 வருதோ அங்கே ரெட் கலர் அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க இது ஃபுல்லாக 15 தான். ஸோ அப்படியே எங்கெல்லாம் ரெட் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 13 வர இடத்துலலாம் ப்ரௌன் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. 13 எங்கே இருக்குது, 1 2 3 இந்த 3 பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 11 வர இடத்துலலாம் க்ரீன் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 11 எங்கே இருக்குது, இங்கேயோ மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நடுவில் நம்ம ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 14க்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரே ஒரு 14 தானே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பிக்சர் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க நமக்கு ஒரு ஹவுஸ் பிக்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நோ மோர் பார்க்கலாம். கிரியேட்டிங் 2 சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த அடிஷன் ஃபேக்ட். அடிஷன் ஃபேக்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதில் இருந்து 2 சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை நம்ம எழுத போகிறோம். இங்கே பாருங்கள் அடிஷனா ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸ் பண்ணியிருக்கிறத நம்ம அடிஷன் சொல்லுவோமா, இதை வந்து அடிஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள் மைனஸ் போட்டிருக்கு பாருங்கள், 2 சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதை பார்த்து தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் 4 + 5 = 9. 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வருதுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 9 வருது இல்லையா. இந்த 9ஐ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸில் போட்டுக்கணும். இங்கேயோ ஃபஸ்ட் பாக்ஸில் போடணும், இங்கேயோ ஃபஸ்ட் பாக்ஸில் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 5ஐயும் 4ஐயும் இந்த 2 பாக்ஸில் போட்டுக்கணும். இங்கே என்ன பண்ணணும், அப்படியே ஆர்டர் மாற்றி ரிவர்ஸில் போட போகிறோம். 4 5ன்னு போட போகிறோம். இங்கே 5 4 இருந்தால் இங்கே 4 5ன்னு போட போகிறோம். அவ்வளோதான். இந்த 3 நம்பரையே தான் மாற்றி எழுத போகிறோம். ஓகே பாருங்க 1 2 3 3 நம்பர், அதே 3 நம்பர் தான் இங்கே மாறி வந்திருக்கும். ஸோ அதே 3 நம்பர் தான் இங்கேயும் மாறி வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்க 9ல இருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 9ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ நமக்கு சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை எழுதியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கிரியேட் யுவர் ஓன். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 7 வருதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ ஆன்சரில் என்ன வந்திருக்கு, 7 வந்திருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 போட்டுக்கலாம். இங்கேயோ. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த 4ஐயும் 3ஐயும் இங்கே எழுதிக்கலாம். 4 3. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ரிவர்ஸில் எழுத போகிறோம். 3 4ன்னு இங்கே எழுதிக்கலாம். 3
4. ஓகே 4 3 எழுதுனா இங்கே 3 4னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும், இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 6 வருதுன்னு சொன்னாங்களா, இங்கே என்ன ஆன்சரில் வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இந்த 1ஐயும் 5ஐயும் இங்கே போட்டுக்கலாம், இதை ரிவர்ஸில் எழுதிக்கலாமா, 5 1. ஸோ 5 1. ஸோ 6லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணால் 5 வரும், 6லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் 1 வரும், அவ்வளோதான். இந்த 3 நம்பர் தான் இங்கே மாறி மாறி வரும், அதே மாதிரி இந்த 3 நம்பர் தான் இங்கே மாறி மாறி வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சப்ட்ராக்ஷன் அப் டு 20. ஸோ 20 வரைக்கும் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் இதில் என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்ட், லெஃப்ட், டேக் அவே, டிஃப்ரென்ஸ், ரிமைனிங். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான். சப்ட்ராக்டை குறிக்கிறது தான் இது மொத்தமே, எல்லாமே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எல்லாமே சேம் மீனிங் தான். சப்ட்ராக்ட்னாலும் லெஃப்ட்னாலும் டேக் அவேனாலும் டிஃப்ரென்ஸ்னாலும் ரிமைனிங்னாலும் எல்லாமே சப்ட்ராக்ட்னு தான் அர்த்தம். ஓகே இப்போ பாருங்கள், ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபேண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த எலிஃபேண்டோடைய குட்டி கொடுத்துருக்காங்க. இந்த எலிஃபேண்ட் குட்டியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காஃப் வந்து சொல்லுது பாருங்க, இங்கே இந்த டாட்ஸ் போட்டிருக்காங்களே, அப்போ இதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு இந்த குட்டி எலிஃபேண்ட் சொல்லுது. ஸோ நம்பர் 2 பாருங்க இங்கே இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் இது. இதில் இந்த பிக் எலிஃபேண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா, ஐ ப்ரிப்பேர்ட் பருப்பு உருண்டை ஃபார் யூ, நான் உனக்காக பருப்பு உருண்டை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த எலிஃபேண்ட் சொல்லுது. அதுக்கு காஃப் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா, அப்படின்னு சொல்லுது, ஓகே அப்படின்னு சொல்லுது. தேர்ட் பிக்சர் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபேண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஹேவ் இட் மை டியர், சாப்பிட்டு என்னுடைய செல்லமே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த காஃப் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா, ஃபோர்த் பிக்சரில், இட்ஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்தி, இது நல்ல டேஸ்டாக இருக்குது, அது இல்லாமல் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்கே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பருப்பு உருண்டை இந்த தேர்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பிக்சரில் பருப்பு உருண்டை எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம் எத்தனை பருப்பு உருண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வாயில் ஒன்று வச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணுற போறீங்க, அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ நம்ம இங்கே 13 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் பருப்பு உருண்டை இந்த ஃபோர்த் பிக்சரில் எத்தனை பருப்பு உருண்டை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது வந்து எடுத்து சாப்பிட்டுடுச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா. இப்போ அது வாயில ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்கா, இங்கே 9 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, could you tell the number of பருப்பு உருண்டை eaten by the calf? How? ஸோ இந்த காஃபால் எத்தனை உருண்டை சாப்பிடப்பட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 13லேருந்து இந்த 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் அந்த காஃப் எத்தனை பருப்பு உருண்டை சாப்பிட்டுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாமா, பாருங்க 13 - 9 போட்டுக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 13 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதில் 9ஐ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம், லாஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ லெஃப்ட் ஓவர் எத்தனைன்னு பார்க்கலாமா. 1 2 3 4. அப்போ எத்தனை பருப்பு உருண்டை அந்த குட்டியான சாப்பிட்ருக்கு, காஃப் எத்தனை சாப்பிட்ருக்கு, 4 பருப்பு உருண்டை சாப்பிட்ருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் சப்ட்ராக்ஷன். இங்கே வந்து 15 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. லைன்ஸ் ட்ரா பண்ணி அதில் 3ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போடணும். இப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம்னா பீட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பீட்ஸை ட்ரா பண்ணி அதில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆன்சரை எடுத்து போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சப்ட்ராக்ட் யூஸிங் லைன்ஸ் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ 8 - 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், 8 லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தீங்கன்னா -5 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ டேக் அவே 5. ஸோ 5 லைன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக் அவே பண்ண போகிறோம். 1 2 3 4 5. அப்போ லெஃப்ட் ஓவர் எத்தனை, 1 2 3. 3 தான் லெஃப்ட் இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 9 இருக்கா. ஸோ 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா.
1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை டேக் அவே பண்ண போகிறோம்? 3. ஸோ 1 2 3. அப்போ எத்தனை ரிமைனிங் இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6. அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 11 லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதில் ஒன்று தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு நம்பர்லேருந்து ஒன்னை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் அதோடைய ப்ரிசீடிங் நம்பர் கிடைக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள் 11லேருந்து ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணால் 11உடைய ப்ரிசீடிங் நம்பர், அதாவது பிஃபோர் நம்பர் கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 17 - 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 17 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 9. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது பார்க்கலாமா? ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 15 - 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? 15 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 8 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. அப்போ எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 18 - 0. ஒரு நம்பர்லேருந்து 0வை ஆட் பண்ணாலும் சரி, சப் பண்ணாலும் சரி, அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா 0 மீன்ஸ் நத்திங். அப்போ 18 தான் ஆன்சராக வரும். இதே நம்பர் தான் இங்கே வரும். ஸோ நம்ம நம்பர் லைன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 0 மீன்ஸ் நத்திங் இல்லையா? அப்போ எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. அப்போ எத்தனை இருக்குது? இது டோட்டலாக நமக்கு 18 தானே இருக்கும். அதே 18 தான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சப்ட்ராக்ட். ஸோ இங்கே 19லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 19 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு 7 நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேக் அவே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாங்க ஸ்டாண்டிங் லைனில். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம், இதை ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 19 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. டேக் அவே எத்தனை? 7. ஸோ 1 2 3 4 5 6 7. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இங்கே 12 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 16 - 5. அப்போ 16 லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 5. ஸோ 1 2 3 4 5. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 13 - 6. அப்போ 13 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 6 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 11 - 10. ஸோ 11 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ டேக் அவே எத்தனை? 10. அப்போ 10 லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது? 1 தானே இருக்குது. அந்த 1 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரை திஸ். கம்ப்ளீட் த ஃபேக்ட் யூசிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பாருங்கள் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல காலியாக விட்டுருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல எல்லாம் சிம்பிள் போடணுமா? என்ன சிம்பிள் வரும்? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சரை பார்த்து தான் இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7. இங்கே 5. இங்கே ஆன்சரில் 12. இந்த 2 நம்பர் ஒவ்வொரு நம்பரை விட இது பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, 7 விட இது பெருசு, இந்த 5 விட இது பெருசு. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வர ஆன்சர் பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக ப்ளஸ் தான் போடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு 11. இங்கே வந்து 0.
0 வந்துட்டாவே ஒரு நம்பர் கூட +0 வந்தாலும் சரி -0 வந்தாலும் சரி அதே நம்பர் தானே வரும். ஸோ 0வை ஆட் பண்ணாலும் இல்லைனா 0வை மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 2 சிம்பிளும் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான், மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே 13 இருக்கு. இதை விட இது என்ன இருக்கு, சின்னதாக இருக்கு. ஓகே, பெரிய நம்பர் இருந்தால் தான் நம்ம ப்ளஸ் போடணும். இப்போ இதை விட இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே மைனஸ் தான் வரும். ஏன்னா 13லேருந்து 3 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 10 கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே 16 இருக்கு. இதை விட இது என்னவா இருக்கு, சின்னதாக இருக்கு. அப்போ சின்ன நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகே, ஸோ இங்கே இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், இங்கே இருக்க நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா மைனஸ் போடணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, இங்கே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 8லேருந்து 8ஐ மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். இல்லைன்னா எப்படி சொல்லலாம், இங்கே இருக்க நம்பரை விட இது சின்னதாக இருக்கா, அப்போ சின்ன நம்பர் இருந்தால் மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, 19ஐ விட இந்த 14 வந்து சின்ன நம்பர், அப்போ மைனஸ் பண்ணணும். 14ஐ விட 16 வந்து பெரிய நம்பர் வந்து என்ன போடணும், ப்ளஸ் போடணும். ஸோ 15ஐ விட 18 பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் லைக் ஏ மேத்தமெட்டிஷியன். ஒர்க் அவுட் த சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் ஆன் ஈச் ஆரோ. விச் கலர் பலூன் டஸ் நாட் கெட் பர்ஸ்ட், சர்க்கிள் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கொடுத்துருக்கிற சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 15 - 4 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 11 கிடைக்குதா. ஸோ 11 வந்து இந்த பலூனில் போட்டிருக்கு பாருங்க, நம்பர் 11 சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணும், இந்த ஆரோ போயிட்டு இந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணிடும், வெடிக்க செஞ்சிடும். இப்போ அதே மாதிரி 19 - 6 எவ்வளோன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் இங்கே எந்த பலூனில் இருக்கோ அது போய் அந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணிடும், வெடிக்க வச்சிடும். ஸோ அந்த மாதிரி எந்த பலூன் வந்து இதில் வெடிக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. 19 - 6 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம், 19 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இப்போ இதில் 6 இருக்கு இல்லையா, அதை வந்து டேக் அவே பண்ண போகிறோம். அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வாங்க. 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 13 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ இது போயிட்டு என்ன பண்ணிடும், இந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்கே 12 - 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, 12 லைன்ஸ் போட்டுக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1 2. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ இது போயிட்டு என்ன பண்ணிடும், இதை பர்ஸ்ட் பண்ணிடும், வெடிக்க வச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்கே 10 - 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 10லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதில் 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ரிமைனிங் எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 இருக்கா. அப்போ ஆன்சர் என்ன வருது, நமக்கு 5ன்னு சொல்லிட்டு வருது. இங்கே 5 இருக்கா பாருங்க, நமக்கு இங்கே 5ஏ கிடையாது. இதுக்கு ஆன்சர் 5ன்னு வருது. ஆனால் நமக்கு இங்கே 5ஏ கிடையாது. அப்போ இந்த பலூன் என்ன ஆகாது, வெடியாது. ஏன்னா இது 5 இருக்கிற பலூன் தான் வெடிக்கும், இங்கே 5 இருக்கிற பலூனே கிடையாது. அப்போ இந்த பலூன் தான் நமக்கு வெடிக்காது. இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மென்டல் மேத். ஓரல். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓரலாக நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, there are 18 bees இருக்கான். 18 bees இருக்கான். ட்ரிங்கிங் ஹனி இன் ஏ கார்டன். அது என்ன பண்ணுது, கார்டனில் போய் ஹனின்னு என்ன, தேனை வந்து குடிக்குதான். ஆஃப்டர் சம் டைம் 6 of them return to the hive. அதாவது அது என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் கழிச்சு 6 bees மட்டும் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் ஆகுது. எங்கே போகுது, அதோடைய வீடு என்னன்னு சொல்லுவோம், ஹைவ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போயிடுது. ஹவு மெனி bees will be left. அப்போ எத்தனை பீஸ் வந்து லெஃப்ட் இருக்கும். ஸோ இங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் அங்கே இருக்கும் இல்லையா, ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அது எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 18லேருந்து 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 18 - 6 கண்டுபிடிக்கணும். 18 - 6. அப்போ 18 லைன்ஸ் போட்டுக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அதில் 6ஐ வந்து டேக் அவே பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. இப்போ எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. அப்போ 12 bees தான் வந்து நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ஓவர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கேர்ள் இருக்கா. கேர்ள் saw 16 பப்பாயா இன் எ ட்ரீ. ஒரு ட்ரீல வந்து 16 பப்பாயா இருக்கான். அதை வந்து அந்த கேர்ள் வந்து பார்க்குறான்.
The next day, girl found that 5 papaya fell down. நெக்ஸ்ட் டே அப்படின்னா அடுத்த நாள் மறுநாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கேர்ள் பார்க்கும்போது 5 பப்பாயா வந்து கீழே விழுந்துருச்சான். ஃபெல் டவுன்னா கீழே விழுந்துருச்சான். ஹவு மெனி பப்பாயா ஆர் ரிமைனிங் இந்த ட்ரீ நவ்? அப்போ ரிமைனிங்னா மிச்சம் இருக்குது. இப்போ அந்த ட்ரீல மிச்சம் எத்தனை பப்பாயா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரிமைனிங் அப்படின்னு வந்தாவே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட்னு வந்திருக்கு, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் ரிமைனிங் வந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 16லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 16 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 பப்பாயாஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A parking area can accommodate 15 cycle. ஒரு பார்க்கிங் ஏரியாவில் வந்து 15 சைக்கிள் வந்து வைக்க முடியுமா? If 10 cycles were already parked in it, then how many more cycles could be parked there? அந்த இடத்துல ஏற்கனவே 10 சைக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டாங்களாம். அப்போ இன்னும் எத்தனை சைக்கிள் அந்த இடத்துல பார்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக அந்த இடத்துல எவ்வளோ சைக்கிள் பார்க் பண்ண முடியும்? 15 சைக்கிள் பார்க் பண்ண முடியும்ன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 15லேருந்து இந்த 10-ஐ சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 15 மைனஸ் 10 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 15 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. அப்போ 5 சைக்கிள்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளஷர் டைம். கம்ப்ளீட் த பாத் டு ரீச் த விக்ட்ரி கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம்னா நமக்கு எண்ட் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு கப் இருக்குது. ஸோ இந்த கப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து கால்குலேஷன் போட்டுக்கிட்டே வரணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 + 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 5ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பெரிய நம்பர் எது? 5 தானே? அப்போ 5 மைண்டில் வச்சுக்கலாமா? 5 in the mind, 3 in the finger. 5 after 6 7 8. அப்போ நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, 8 - 2. ஸோ 8லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கலாமா? 8 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. இதில் பார்த்தீங்கன்னா 2-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2. அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ நம்ம இங்கே 6 போட்டுக்கலாம். இப்போ இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 13 வரும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது இப்போ 13லேருந்து 5-ஐ மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 13 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதிலேருந்து 5-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். இப்போ 8 + 4 கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் வச்சுக்கணும். இதில் பெரிய நம்பர் எது? 8 தானே? அப்போ 8 வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் வச்சுக்கணும். 4-ஐ வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கணும். ஸோ 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஆஃப்டர் நம்பர் சொல்லணும். 8 ஆஃப்டர் 9 10 11 12. ஸோ இங்கே நம்ம 12 போட்டுக்கலாம். இப்போ 12 - 0. 0 மீன்ஸ் நத்திங். அப்போ இதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஒரு நம்பர்லேருந்து 0-வை சப் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு 12 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 12 + 6. இப்போ 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்தாவே மைண்டில் வைக்கணும். ஸோ பெரிய நம்பர் எது? இதில் லார்ஜர் நம்பர் 12. ஸோ 12-ஐ மைண்டில் வச்சுக்கலாம். 6-ஐ வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். இது 5, இது 6. இப்போ என்ன பண்ண போகிறேன்? 12 ஆஃப்டர் சொல்ல போகிறேன். 13 14 15 16 17 18. ஸோ இங்கே 18 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 18 - 9 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ்னால நம்ம என்ன பண்ணணும்? லைன்ஸ் போட்டுக்கணும். 18 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16, 17, 18. 9 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா ரிமைனிங்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த இடத்துல நம்ம 9 போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் 9 + 8 ப்ளஸ் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் வைக்கணும். ஸோ இதில் லார்ஜர் நம்பர் எது? 9 தானே. 9 மைண்டில் வச்சுக்கலாமா? அப்போ 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது 5, 6, 7, 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்? 9 ஆஃப்டர்லேருந்து சொல்லணும். 9 ஆஃப்டர்லேருந்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ நான் வந்து இங்கே 17 போட்டுக்க போகிறேன். 17ல் 4 மைனஸ் பண்ணணும். ஸோ 17 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4. அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருக்கா? ஸோ நம்ம இங்கே 13 போட்டுக்கலாம். 13 + 1. ஸோ +1 வந்துச்சுன்னா ஆஃப்டர் நம்பர் எழுதணும். ஸோ 13க்கு ஆஃப்டர் நம்பர் போடணும். அப்போ இங்கே 14 வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லார்ஜ் நம்பர் மைண்டில் வைப்பீங்களா? அப்போ 13 மைண்டில் வச்சுட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் எடுப்போம். அப்போ 13 ஆஃப்டர் என்ன ஆகும்? 14 ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 14 - 6 8ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால இதை கால்குலேஷன் பண்ண வேண்டாம். 8 + 9 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மைண்டில் வைக்கணும் இல்லையா? லார்ஜர் நம்பர் எது? இது நமக்கு 9 தானே. ஸோ 9 மைண்டில் வச்சுக்கலாம். 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். இது 5, 6, 7, 8. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 9 ஆஃப்டர்லேருந்து சொல்லணும். ஸோ 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ நமக்கு இங்கே என்ன வரும்? 17 வரும். இப்போ என்ன பண்ணணும்? 17லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். அப்போ 17 லைன்ஸ் போட்டுக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ 7 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 + 0வா? 0 மீன்ஸ் நத்திங். ஸோ ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் தானே நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 10 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 10 + 5 ப்ளஸ் வந்தாவே மைண்டில் வைக்கணும். அப்போ இதில் லார்ஜர் நம்பர் எது? 10 தானே. 10 மைண்டில் வச்சுக்கலாமா? அப்போ 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 10 ஆஃப்டர் 11, 12, 13, 14, 15. ஸோ நம்ம இங்கே 15 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 15 - 1. -1 வந்தாவே ப்ரிசிடிங் நம்பர் எழுதணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது பிஃபோர் நம்பர் எழுதணும். ஸோ 15க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 14. இது டைரெக்டாகவே நீங்கள் போடலாம். 15 லைன்ஸ் போட்டு ஒன்று கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கவுண்ட் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ -1 வந்தாவே ப்ரிசீடிங் நம்பர் அதாவது பிஃபோர் நம்பர் போடணும். ஸோ 15க்கு பிஃபோர் நம்பர் 14 அப்படின்னு போடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம கப்பை ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க நம்பர்ஸ் ரீகால். ஹவு மெனி டெண்டர் கோகனட்ஸ் are there in the each box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை டெண்டர் கோகனட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. டெண்டர் கோகனட்ஸ்னால் என்ன தெரியுமா? இளநீர். எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1, 2. இந்த 2 அவங்களே போட்டாங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸில். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 1, 2, 3, 4, 5. ஸோ 5 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இங்கே 8 போடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே 10 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க draw the correct number of dots in each box அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம டாட்ஸை ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்க நமக்கு இங்கே 11 கொடுத்துருக்காங்க இல்லையா? 11 டாட்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே 3 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3 டாட்ஸை ட்ரா பண்ணணும். 1, 2, 3. ஓகே, 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? 9 டாட்ஸ் ட்ரா பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நெக்ஸ்ட் பாருங்கள் 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15,
16, 17, 18. அவ்வளோதான், 18 டாட்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, draw fewer and more for the given pictures. One is done for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு fewer நம்பரில் நம்ம பிக்சர் ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் மோர் நம்பரில் பிக்சர் ட்ரா பண்ணணும். ஆமாம், ஃபியூவர் மோர்னா என்னது? ஃபியூவர்னா இருக்கிறத விட கம்மியாக, ஓகே. மோர்னா இருக்கிறத விட அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஃபியூவர்னா கம்மியாக, மோர்னா அதிகமாக. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு கொடுப்பாங்க. இதில் எத்தனை இருக்குது முதல்ல கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ இங்கே 7 வந்திருக்குன்னா 7 விட கம்மியாக நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். 7 விட கம்மினா 6 தானே. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து போட்டு அத்தனை நம்பருக்கு நீங்கள் இங்கே அந்த பிக்சரை வரைஞ்சிக்கணும். 7 விட அதிகமாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுக்கு வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த பிக்சரை வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இத்தனைக்கு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபியூவர் நம்பரில் பிக்சர் வரைய போகிறோம். ஃபியூவர்னா என்னது? கம்மியாக. ஸோ கம்மியான நம்பர் 12 விட கம்மியாக போட்டுக்கலாமா? ஸோ 12 விட கம்மியான்னு சொல்லும் போது 11. ஸோ 1லேருந்து 11 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் நம்ம போட முடியும். ஓகே, 12க்கு பிஃபோர் நம்பர் 11 இல்லையா? ஸோ 1லேருந்து 11 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம். நம்ம 4 போட்டுக்கலாமா? ஸோ 4 ஐஸ்கிரீம் வந்து நம்ம இங்கே வரைய போகிறோம். பார்க்கலாமா? வரையலாம். 1 2 3 4. ஓகே, இங்கே பாருங்கள், 12 விட மோராக வரையணும், அதாவது அதிகமாக வரையணும். அப்படின்னா 12 விட அதிகமாக அப்படின்னு சொல்லும் போது 13லேருந்து எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 14 போட்டுக்கிறேன். ஸோ 14 ஐஸ்கிரீம் வந்து நம்ம இங்கே வரைய போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பால்ஸ் கொடுத்துருக்காங்களே, எத்தனை பால்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நம்ம இங்கே 15 போட்டுக்கலாம். 15 விட ஃபியூவர் நம்பர் எடுத்துக்கணும். ஃபியூவர்னா கம்மியாக. ஸோ 15 விட கம்மியாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம 1லேருந்து 14 வரைக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 3 எடுத்துக்கிறேன். அப்போ 3னா நம்ம கம்மியாக வரையலாம், அதுக்காக நான் இங்கே 3 எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 3 பால்ஸ் நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஸோ 1 2 3 பால்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ 15 விட அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ 15 விட அதிகமாக 16லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் 16 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம 16 பால்ஸை ட்ரா பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபியூவர்னா என்ன, மோர்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஃபியூவர்னா கம்மியாக, மோர்னா அதிகமாக. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆன் தி நம்பர் லைன். இங்கே பாருங்க, நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் ப்ளூ கலரில் ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, 2 பக்கம் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ரெட் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நம்பரை விட்டு விட்டு போட்டிருக்காங்க. அது மிஸ் ஆனதுக்கெல்லாம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் லைனில் எந்த நம்பர்லாம் மிஸ் ஆகிருக்கு பார்க்கலாமா? 1 2 3, இங்கே என்ன வரும்? 4 5 6 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 9 10 11 வரும். 12க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 12 ஆஃப்டர் 13 14 15 வந்திருக்கு. 15 ஆஃப்டர் 16 வரும். 17 ஆஃப்டர் 18 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட் கம்ஸ் ஆஃப்டர் த கிவன் நம்பர்?
அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க பாருங்க, 6 கொடுத்துருக்காங்களா, 6 ஆஃப்டர் என்ன வரும்? இங்கே பாருங்க, 6க்கு அடுத்த நம்பர். ஸோ 6க்கு அடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரைட் சைட் போகணும் ஆஃப்டர் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 10க்கு ஆஃப்டர் நம்பர் பார்க்கலாமா? ஸோ 10க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வருது நமக்கு? 11 வருதா? அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 15. 15க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? 15க்கு அடுத்த நம்பர் 16. நெக்ஸ்ட் பாருங்க 19க்கு அடுத்த நம்பர் என்ன? 19 ஆஃப்டர் 20. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வாட் கம்ஸ் பிஃபோர் த கிவன் நம்பர்? இந்த கொடுத்துருக்க கிவன் நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பிஃபோர்னா முன்னாடி. ஸோ முன்னாடி நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்க 3 இருக்குது. 3க்கு முன்னாடி என்னது? 2. ஸோ இப்படி போகணும், ஆரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடு போக போகிறோம். ஓகே, 3லேருந்து 2க்கு வரணும். ஓகே, அப்போ 3க்கு முன்னாடி என்ன வரும்? 2 வரும். ஓகே, 8 பிஃபோர் என்ன வரும் பாருங்க? 8 பிஃபோர் என்ன? 7. ஸோ 7 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 13 கொடுத்துருக்காங்க இல்லையா? 13 பிஃபோர் என்ன பாருங்க? 12. ஸோ நம்ம இங்கே 12 போட்டுக்கலாம். 17 பிஃபோர் என்ன? 17க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? 16 இருக்கா? ஸோ இங்கே 16 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் கம்ஸ் இன் பிட்வீன் த கிவன் நம்பர்ஸ்? இப்போ நமக்கு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நடுவில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். பிட்வீன் அப்படின்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். ஸோ 4க்கும் 6க்கும் நடுவில் என்ன வரும் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 4, இது 6, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது நமக்கு? 5. ஸோ நம்ம இங்கே 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 12க்கும் 14க்கும் நடுவில் என்ன வரும்? ஸோ இங்கே இருக்குது 12, இங்கே 14க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 13. ஸோ நம்ம இங்கே 13 போட்டுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 17, இங்கே 19. ஸோ 17, இங்கே 19. நடுவில் என்ன இருக்குது? 18 இருக்கா? ஸோ நம்ம இங்கே 18 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், count and write the number of beads that you see. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் பீட்ஸ் எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போட்டுக்கணுமா. ட்ரா 1 more bead and write the new total. நம்மளா ஒரு பீடை வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நியூவாக எவ்வளோ வந்திருக்குன்னு டோட்டலாக நம்ம இங்கே போடணுமா. நியூவாக எவ்வளோ கவுண்ட் வந்திருக்குன்னு சொல்லி இங்கே போட்டுக்கணுமா. 1 is done for you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் வந்து 10 பீட்ஸ் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு ஸ்ட்ரிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னா அதில் 10 இருக்கும். அப்படியே 10 அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்த நம்பர் 10 ஆஃப்டர் என்ன வரும்? 11 அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 11 இருக்கிறதுனால ஐசி 11. நம்ம பார்க்குறது எத்தனை? 11. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்கணுமா. ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நியூவாக வந்திருக்க டோட்டல் எவ்வளோன்ட்டு இங்கே போடணும். ஓகே, ஸோ இது 10னா 11, 12. ஸோ 12 இங்கே போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாமா? ஐசி நம்ம எத்தனை பார்க்குறோம் அப்படின்ட்டு இங்கே கவுண்ட் பண்ணி போட போகிறோம். இது ஃபுல் ஸ்ட்ரிங் எவ்வளோ சொன்னேன்? 10ன்னு சொன்னோன்னா அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாமா? 10 ஆஃப்டர் 11, 12, 13, 14, 15, 16. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 16 போட்டுக்கணும். இப்போ ஒரு பீடை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? 16னா ஒன்று எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணோன்னா 16 ஆஃப்டர் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு 17 வந்துடும். ஓகே, இதுக்கு ஆஃப்டர் நம்பர் வரும். ஏன்னா ஒன்று தானே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 17 வரும். இது பாருங்கள், 10னா 11, 12, 13, 14, 15, 16, 17. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஐசி இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது 10னா 11, 12, 13 இருக்குது. இப்போ நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்க போகிறேன். அப்போ எவ்வளோ ஆகிடும்? 1 எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா? 1 more வரைஞ்சதுனால இதுக்கு ஆஃப்டர் நம்பர் வந்துடும். 14 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது கவுண்ட் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்ட்ரிங்கில் வந்து 10 இருக்குமா? 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. I see 18. I draw 1 more bead. So the new total is 19. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் தி டேபிள். பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர் எத்தனை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கில் 10 இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10 இருக்கிறதுனால இங்கே 10 போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 போட்டுக்கிறோம். 10ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? நமக்கு 11 வரும். இங்கே பாருங்கள், +1 இருந்தாவே இந்த 10க்கு ஆஃப்டர் நம்பர் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலாம்? 11 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணாலும் நமக்கு 11 வரும். இது பாருங்கள், 10 அப்புறம் 11. ஸோ 11 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு இது கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் வந்து 10 இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ இங்கே 10, அப்புறம் இங்கே 1, 2 இருக்கா? இங்கே 2. அப்போ 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? பெரிய நம்பர் என்ன? இங்கே 10னா 10ஐ மைண்டில் வச்சுக்கலாம். 2 ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம். 10 ஆஃப்டர் 11, 12. ஸோ நம்ம இங்கே 12 போட்டுக்கணும்.
ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் எத்தனை இருக்கும் 10 இருக்குமா இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் 1 2 3 இருக்கா இங்கே 3 போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ 10 in the mind 3 in the finger 10 after 11 12 13 ஸோ இங்கே 13 வந்துடும் நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணாலும் 13 தான் வரும் இந்த 10 11 12 13 ஸோ இப்படியே நீங்கள் போடலாம் ஓகே ஸோ 10 இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் 1 2 3 4 இருக்கா இப்போ 10 + 4 என்ன ஆகும் இது 10 11 12 13 14 ஸோ 14 வரும் இல்லைனா நீங்கள் 10 in the mind 4 in the finger 10 after 11 12 13 14 இப்படியும் போடலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் 10 இருக்குது இதில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கலாமா 1 2 3 4 5 இருக்குது ஸோ நான் இங்கே 5 போட்டுக்கிறேன் அப்போ என்ன வரும் 10 in the mind 5 in the finger 10 after 11 12 13 14 15 ஸோ நம்ம இங்கே 15 போட்டுக்கலாம் இல்லைனா இது 10 11 12 13 14 15 இப்படியும் கவுண்ட் பண்ணி போடலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது 10 இருக்கும் இல்லையா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கில் நான் இங்கே 10 போட்டுக்கிறேன் இங்கே எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கலாமா 1 2 3 4 5 6 இருக்குது ஸோ நான் இங்கே 6 போட்டுக்கிறேன் அப்போ எவ்வளோ வரும் 10 + 6 என்ன ஆகும் 16 இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க இந்த 6 அப்படியே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை இருக்குது 10 இருக்கா ஸோ இங்கே 10 போட்டுக்கலாம் இங்கே எத்தனை கவுண்ட் பண்ணிக்கலாமா 1 2 3 4 5 6 7 ஸோ 10ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது இந்த 1 அப்படியே போட்டுக்கணும் இந்த 7 அப்படியே போட்டுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் 10 இருக்குமா இதில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கலாமா 1 2 3 4 5 6 7 8 இருக்கா இங்கே 8 போட்டுக்கலாம் அப்போ 10 + 8 என்ன ஆகும் இந்த 1 அப்படியே போட்டுக்கணும் இந்த 8 அப்படியே போட்டுக்கணும் 10 கூட 8 ஆட் ஆகும்போது 18 வரும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் 10 இருக்குமா இதை கவுண்ட் பண்ணிக்கலாமா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா ஸோ 10 கூட 9 ஆட் ஆகும்போது 19 வரும் இந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த 9 போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு 10 இருக்குது இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்லேயும் ஒரு 10 இருக்குது அப்போ ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ ஆச்சு 10 + 10 வந்து 20 ஆயிடுச்சு அப்போ இங்கே தனியாக நம்பர்ஸ் இருக்கா பாருங்கள் எந்த பீட்ஸும் இல்லை இல்லையா அதனால இங்கே 0 20யும் 0வையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 20 தான் கிடைக்கும் ஏன்னா 0 மீன்ஸ் நத்திங் ஸோ இந்த நம்பர் அப்படியே நமக்கு இங்கே கிடச்சிடும் சரி இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா டென்ஸுன்னு சொல்லுவோம் இதை ஒன்ஸுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு 10 இங்கே இருக்குது இங்கே 1 எத்தனை இருக்குது 1 இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது 2 ஒன்ஸ் இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது 3 ஒன்ஸ் இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது 4 ஒன்ஸ் இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது 5 ஒன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு 10 5 ஒன்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு 10 6 ஒன்ஸ் ஒரு 10 6 ஒன்ஸ் ஒரு 10 7 ஒன்ஸ் ஒரு 10 8 ஒன்ஸ் ஒரு 10 9 ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 10 இருக்குது அதனால 2 போட்டு 0 போடணும் 2 10 வந்து 20 இருக்கும் அதனால இங்கே 20 வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க ட்ரா மோர் பீட்ஸ் டு ஷோ தி கிவன் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுக்குள்ள இன்னும் எத்தனை வரைஞ்சா அது 12 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கில் 10 இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ 10 கூட 12 வரணும்னா நம்ம இன்னும் எத்தனை வரையணும் எஸ் 11 12 ரெண்டே 2 வரைஞ்சாவே போதும் நமக்கு 12 வந்துடும் இப்போ பாருங்க 14 கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சேர்ந்து 10னா அப்போ 10 ஆஃப்டர் 11 12 13 14 ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 17 கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சேர்ந்து 10னா அப்போ 17 வரணும்னா 10 ஆஃப்டர்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 11 12 13 14 15 16 17 ஓகே இப்போ இங்கே பாருங்கள் 20 கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு 10 அப்போ 20னா இன்னொரு 10 நம்ம ட்ரா பண்ணணும் அப்போ தான் அது வந்து என்ன ஆகும்னா 20 ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த 10 ஆஃப்டர் 11 12 13 14 15 16 17 18 19 20 ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் இது ஒரு 10 இது ஒரு 10 அப்போ 20 ஆகிடும் செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க